சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கே புகழ். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழா குழு தலைவர் அவர்களே, உபதலைவர் அவர்களே, குழுவின் உறுப்பினர்களே, இங்கு வந்து அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் தண்டன் சமர்ப்பித்து வணங்குவதிலே பெருமை கொள்கிறேன். ராமானுஜரை பற்றி ஒரு மணி நேரம் பேசணும்னு சொன்னாங்க. ராமானுஜரை பற்றி நானும் கடந்த 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் முடியல. ஒரு மணி நேரத்துக்குள்ளே ராமானுஜரை எப்படி முடிக்கிறது? அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்குவோம். தலைப்பை ராமானுஜருக்கு 2 நாமங்கள். ராமானுஜருக்கு எத்தனையோ பேர் இருக்கு. பாஷ்யக்காரர்னு சொல்லுவாங்க, சுவாமின்னு சொல்லுவாங்க, எத்தனையோ பேர். ராமானுஜருக்கு சகசிரநாமமே இருக்கு. ஒரு ரெண்டே பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 2 பேர் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொன்னோன்னா இதுக்கு ஒரு அரை மணி நேரம், அதுக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் சரியாயிடும். என்னுடைய ஸ்கீம் என்னங்கிறத முதல்ல சொல்லிட்டேன். ராமானுஜருடைய வாழ்க்கையை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டீங்க. ஏன்னா ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவிலே இப்போ மணி என்ன ஆகுது, 8:30 மணிக்கு மேலே உட்காந்து கேட்குறீங்கனாலே உங்களுக்கு ஏற்கனவே ராமானுஜரை பற்றி கொஞ்சமாவது பரிச்சயம் இருக்குதுன்னு அர்த்தம். ராமானுஜர் சந்நியாசம் வாங்கி காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். நாராயண நாராயண அடியேன் 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 அடியேன். அப்படி அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற போது ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள், ராமானுஜர் ரொம்ப சின்ன பையனாக இருந்த காலத்திலிருந்தே ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஆளவந்தாருக்கு ராமானுஜர் மேலே ஒரு கண்ணு. நமக்கு பின்னால் வாரிசாக இவர் தான் வருவார். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய தேஜஸ் புரியும், இவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரியும். இப்போ பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதுன்றாங்களே, இது என்னது? பொண்ணு பார்க்குறப்ப ஏம்மா ஒரு பரதநாட்டியம் ஆடு நான் சொல்கிறாங்க. பொண்ணை பார்த்தாலே சரி இது நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்து பொண்ணு அப்படிங்கிறது தெரியும். மாப்பிள்ளையை பார்த்தாலே இவன் நல்லவன், திறமையானவன், பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் தெரியுது. ஆளவந்தாருக்கு ராமானுஜரை பார்த்த மாத்திரத்தில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்தை நமக்கு பின்னால் நிர்வகிக்கக்கூடிய ஆள் இவன் தான் அப்படின்னு தீர்மானிச்சிட்டார். அது எடை போடக்கூடிய கெப்பாசிட்டி, பர்சனாலிட்டி வேல்யூவேஷன். ஆனால் இவராக போய் நீ எனக்கு சிஷியனாக சேருன்னு கேட்க முடியுமா? அது அல்வா வைக்கிற மாதிரி, சார் ஏன் கிடைக்க வாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், ஓசியில் தரேன், இந்த மாதிரி அல்வா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் நல்லா காக்கில் அல்வா ஓசி தின்னுட்டு போயிடுவான் வாங்காமல். அந்த மாதிரி வேலை இல்லை இது. இது ஆன்மீகம், ஸ்ரீ வைஷ்ணவன். அவங்களா தேடி வரணும். அந்த காலத்திலலாம் எப்படின்னு சொன்னால், வைஷ்ணவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க சொல்கிறவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து சேவகம் பண்ணி கைங்கரியம் பார்த்து அவங்கள திருப்திப்படுத்தி மாதக்கணக்கில் சேவகம் பண்ணி அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்குவாங்க. அப்பவும் பாதி சொல்லுவாங்க, காவாசி சொல்லுவாங்க. இப்போ மாதிரி இல்லை. அதனால் ஆளவந்தாருக்கு நாம் வலியை போய் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பு. அதன்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் சாதித்த ஒரு திவ்ய கிரந்தத்தை ராமானுஜர் காதலே விழும்படி ஒரு சிஷ்யரை வைத்து சாதிக்க சொல்லி அதனால் அவரை ஈர்த்து அவர் ஸ்ரீரங்கம் வரும்படி பண்ணினார். ஆனால் இவர் ஸ்ரீரங்கம் வர்றதுக்குள்ளே அவர் பரமபதிச்சிட்டார். அப்போ ஆளவந்தாருடைய சரம திருமேனியை மட்டும் பார்க்கக்கூடிய பாக்கியம் தான் ராமானுஜருக்கு கிடைச்சது. சரி, இவர் தான் நம்ம ஆச்சாரியர் என்று மனசுக்குள்ளே
அந்த திருமேனியை வரித்து கொண்டு இவர் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்து கொஞ்ச நாள் இல்லற வாழ்க்கையில் இருந்தார். அது ஒத்து வரல, சந்நியாசம் வாங்கினார். இவர் சந்நியாசம் வாங்கிட்டாருங்கிற செய்தி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆளவந்தாருடைய ஏனைய சிஷ்யர்கள், பெரிய நம்பிகள் போன்றவர்களுக்கு தெரிஞ்ச உடனே சரி இனி அவரை மெல்ல ஸ்ரீரங்கத்துக்கு இழுக்கணும். ஆளவந்தார் இங்கே இருந்து தான் வைஷ்ணவத்தை பரப்பினார். வைஷ்ணவத்துக்கு தலைநகரம் ஸ்ரீரங்கம். இன்றைக்கும் அன்றைக்கும் 108 திவ்ய தேசம் நீங்கள் யாத்திரை போகணுன்னா முதல்ல ஸ்ரீரங்கம் தான் போகணும், கடைசியாக அங்கே தான் வந்து முடிக்கணும். அதனால் அவர் இங்கே வர வைக்கணுமே, என்ன பண்ணுறது என்று இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் போய் பெருமாள்கிட்ட தான் கேட்பாங்க. ரங்கநாத பெருமாள்கிட்ட போய் பெரிய நம்பிகள் போன்றவர்கள் முறையிட்டார்கள், சுவாமி ராமானுஜர் இங்கே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் என்ன பண்ணிட்டார், அவன் ராமானுஜன் அங்கே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளே கதின்னு கிடக்கிறான், அதனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்றேன் அப்படின்னு ஒரு சிஷ்யர் மூலமாக அவருக்கு திருமுகம் வரவிட்டார். ஒரு கடிதம். அந்த காலத்தில் கடிதம்ங்கிறது தெய்வத்துக்கு தெய்வம் கடிதம், பெருமாளுக்கு பெருமாள் கடிதம். ரங்கநாத பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கு கடிதம். அவர் அதை படித்து பார்த்தாராம். பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்ட்டு ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப சொல்கிறாங்களா, அதெல்லாம் முடியாது. இப்போ கல்யாணமான புதுசில் பொண்ணை வந்து பிறந்த வீட்டுக்கு ஒரு மாதம் அனுப்பி வைங்கன்னு சொன்னால், என்னங்க கல்யாணமாகி போய்ட்டு 6 நாள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுமா மாப்பிள்ளை. அது மாதிரி அவ்வளோ பிரியமாக இருந்தார் ராமானுஜன் மேலே வரதராஜ பெருமாள், அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ட்டு. அந்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ராமானுஜரை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அனுப்ப மாட்டாராம். உடனே மறுபடி போய் ரங்கநாத பெருமாள்கிட்டையும் முறையிட்டாங்க, என்ன சாமி இப்படி இருக்கே அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசி கலந்து, அவர் பாட்டுக்கு மயங்குற ஆள் யார், பெருமாள் பாட்டுக்கு மயங்குற ஆள், அப்படி ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னா. அப்போ திருவரங்க பெருமாள் அரையர்னு ஒருத்தர், அவர் வந்து ஆழ்வார் பாசுரங்களே நல்ல ராகமாக பாடுவார், அபிநயத்தோடு பாடுவார். அரையர் சேவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி சில ஊர்களில் அரையர் சேவை என்றால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆழ்வார் பாசுரங்களுக்கு கர்நாடக சங்கீத முறைப்படி ஒரு பாட, இவர் பரதநாட்டிய முறைப்படி அபிநயம் பிடிப்பார். அதுதான் அரையர் சேவை. இவர் அனுப்பி வச்சாங்க. இவர் போனால் அந்த ஊர் அரையர் வந்து வரந்தரும் பெருமாள் அரையர், அவர் இவரை வரவேற்று அவர் வீட்டில் வச்சு சாப்பாடு சவர சின்ன கவனிப்பெல்லாம் வச்சு மறுநாள் காலையிலே சன்னதிக்கு போகிறார். போய் அங்கே காஞ்சிபுரத்திலே கட்சிக்கு வாய்த்தான் என்று ஒரு மண்டபம், அந்த மண்டபத்திலே பெருமாளை ஏழை பண்ணியிருக்காங்க. அங்கே பெருமாள் சன்னதியிலே இவர் பாடுறாராம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்ற புத்தகத்தின் ஆதாரத்திலே, அதாவது ராமானுஜருடைய வாழ்க்கையை செவிவழி செய்தியாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. சிலது பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் பேசுகிறது எல்லாம் ஆதாரப்படி, இதில் மறுப்புக்குரிய விஷயம் ஒன்றும் இருக்க முடியாது. அவர் என்ன பாசுரங்கள் பாடினார் அப்படின்னா, என் நெஞ்சம் மேயான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் பிணியவிழ் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளன் தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணியொழித்த அமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன் என்ற பாசுரங்களை நல்ல ராகமாக பாடினார், அபிநயத்தோடு பாடினார். இதை பாடி முடிக்கிறதுக்கு எப்படி 1/2 மணி 3/4 மணியாக இருக்கும், நல்லா ஆலாபனையாக பாடுவாங்க. அதை கேட்ட உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கே இருக்கிற அர்ச்சகர் மூலமாக பெருமாள் பேசுகிறார். அந்த காலத்துலலாம் இப்போ காளி கோயிலில் சாமி வருதுன்றாங்கல்ல, வேப்பில் அடித்தவுடனே, அது மாதிரி பெருமாள் கோயிலில் அர்ச்சகருக்கு பெருமாள் சாமி வரும். அப்படி சாமி வந்தால் என்ன அர்த்தம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெருமாளுடைய குரல் அந்த அர்ச்சகர் குரலாக மாறும்போது அர்ச்சகர் குரல் ரொம்ப கம்பீரமாக இருக்குமா. இப்போ என்னுடைய குரல் இந்த மாதிரி வராது, ரொம்ப கம்பீரமாக வரும். கண்கள் மலர விழித்து ஓங்கி குரல் எழுப்பி பேசுவார். அதை பார்த்த உடனே சரி பெருமாள் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ பெருமாள் வந்து அர்ச்சகர் மூலமாக பேசுகிறாரு. இவருக்கு
நமக்கு நடக்கக்கூடிய கைங்கரியங்கள் சத்திர சாமராதிகள் ஆலவட்டம் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னார். அதாவது கொடை பிடிக்கிறது, ஆலவட்டம் வீசுறது, சாமரம் போடுறதெல்லாம் அவருக்கு செய்யுங்க அப்படின்னா. அப்போ இவர் பெருமாளை பார்த்து வேணாம் 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 அப்படின்னார். என்ன வேணாம் அப்படின்னா, எனக்கு வேண்டியது இது இல்லை அப்படி. என்ன வேணும் அப்படின்னா, நான் கேட்குறத கொடுப்பீரா அப்படின்னா. இந்த ஐயா நம்ம மனைவிகளை கேட்கக்கூடாது, என்ன கேட்கக்கூடாது. ராவணன் என்ன பண்ணான், சிவனை நோக்கி தவம் பண்ணி உனக்கு என்னடா வேணும்னு போது உன் மனைவி எனக்கு வேணுன்ட்டான். பார்வதி அனுப்பிட்டான், அவர் வேறு வழி இல்லாமல் அனுப்பி வச்சார். கோகர்ண சேத்திர கதையில் வருது. அந்த மாதிரி எதுவும் கேட்டு தொலைக்கப்படாதியா, வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு. அப்போ இப்போ நீ சொன்னது தவிர வேறு எது கேட்டாலும் கொடுப்பீரா? கட்டாயம் கொடுப்பேன். இந்த ராமானுஜர் வேணும் எனக்கு அப்படின்னு. ஐயோ இது முதல்ல எனக்கு தெரியாமல் போச்சே, முதலே தெரிஞ்சிருந்தா ராமானுஜரை தவிரன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. எப்படியோ வார்த்தையை விட்டுட்டீர்கள அப்படின்னு ஒன்று. இல்லை இல்லை ராமானுஜர்லாம் அனுப்ப முடியாது, வேறு கேளு அப்படின்னு. அப்போது திருவரங்க பெருமாளாரையர் சொன்னாராம், ராமனுடைய சொல்லுக்கு ரெண்டு சொல் இல்லை, ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்னு வாழ்கிறவன். சொன்னால் ஒரு வார்த்தை தான், தருவேனா தருவேனா, தரமாட்டேன்னா தரமாட்டேன்னா. இது ராமனுக்கு அழகு. அந்த அவதாரம் எடுத்தது நீர் தானே, தர்றேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு ஜகா வாங்கலாமா, நல்லா இருக்கா அப்படின்னு. அப்போ ஒன்றும் பதில் வரல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பாடினாரான். பலான பாசுரங்கள் எடுத்து பாடுறார். பாடின உடனே மறுபடி பெருமாள் ஆவிர்பவித்து தந்தோம், ராமானுஜரை கூட்டி கொண்டு போகலாம் அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ராமானுஜரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் பயணமாகிறார்கள். இப்போ அவர் ஸ்ரீரங்கம் பயணப்பட்டு விட்டார் என்கிற செய்தி முன்கூட்டியே பெரிய நம்பிகளுக்கு போய் சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வர்றார் அப்படின்னா. அவர் ஸ்ரீரங்கம் நெருங்கி விட்டார் என்ற உடனே ரங்கநாத பெருமாள்கிட்ட போய் பெரிய நம்பிகள் சொல்கிறார். பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யரில் ஒருத்தர், ராமானுஜருடைய அபிமான குரு. ராமானுஜன் வரானாமே அப்படின்னு. உடனே இவர் அப்படியா, சரிப்பா உரிய முறையில் வரவேற்க வேண்டாமா, அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே அந்த காவிரிக்கு அக்கறைக்கே போய் வரவேற்கணும் அப்படின்னு. எப்படி வரவேற்கிறது, நம்ம சேனை முதலியாண்டான்னு அனுப்புங்க. அதாவது புரோட்டோகால் ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு நாட்டு ஜனாதிபதி இன்னொரு நாட்டுக்கு போனான்னா அந்த நாட்டு ஜனாதிபதி வாங்கன்னு சொல்லணும், அதான் மரியாதை. சேனை முதலியாண்டானா விஸ்வக்சேனர், வைகுண்டத்தில் இருக்கிற சைனியத்துக்கெல்லாம் அவர் அதிபதி, அவர் அனுப்புங்கன்னு. அவர் சேனை முதலியாண்டான் பெரிய நம்பிகள் மற்ற சிஷியர்கள் எல்லாம் அங்கே காவிரி கரையிலே காத்திருக்கிறார்கள் ராமானுஜரை வரவேற்கிறதுக்கு. எப்படி வரவேற்பு பாருங்க. அதுக்கப்புறம் ராமானுஜரை அழைத்து கொண்டு உள்ளே போனால் இவர் முறைப்படி தான் நான் வருவேன் என்று வெளியில் இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் என்ன செய்யணுமோ அதன்படி வெளி பிரகாரத்தை பிரதட்சிணமாக வர்றார். குரு பரம்பரா பிரபாவத்தில் இதை விளக்கமாக எழுதியிருக்குது. வெளி பிரகாரத்தை முதல்ல பிரதட்சிணமாக வர்றார். ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் கோவில் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் வெளி பிரகாரத்தை ஒரு தடவை பிரதட்சிணம் வர்றதுனா எப்படி, அதை சுற்றி அதுக்கப்புறம் உள்ளே போய் அதை ஒரு சுற்றி ஒவ்வொரு பிரகாரத்தையும் ஒரு பிரதட்சிணம் ஒவ்வொரு சன்னதியும் சேவித்து கடைசியில் ஜெயஸ்தம்பத்தில் விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் மனத்தூண் முன்னால் அவங்க போய் சன்னதிக்கு வர்றாருன்னு உடனே ரங்கநாத பெருமாள் என்ன பண்ணிட்டாரா, அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு உத்தரவு, இங்கே லோக்கலாக வரவேற்கிறதுக்கு நம்ம நம்பெருமாள் அனுப்புங்க அப்படின்னு. உற்சவர் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு உற்சவருக்கு நம்பெருமாள்னு பேர். அவரை பல்லக்கில் ஏழை பண்ணி அவர் எதிர வரவேற்கிறார். அவர் விழுந்து சேவித்து கண்ணும் கண்ணீருமாய், இந்த ரங்கநாத பெருமாள் நம்மளை இவ்வளவு சிலாகிக்கிறாரே, நமக்கு அவ்வளோ தகுதி இருக்கா என்று சொல்லி அங்கே ரங்கநாத பெருமாளுடைய சன்னதி முன்பு நின்று பல்லாண்டு முதலிய பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கிறார். இவர் சேவித்தால் நான் தழுதழுக்க
உணர்ந்து சேவிக்கிறார். பாசுரங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி உணர்ந்து சேவிப்பாங்க, சும்மா மெக்கானிக்கலாக இல்லை. இப்போ நம்மெல்லாம் இந்த ஆண்டாள் திருப்பாவையை மனப்பாடம் பண்ணி தேசிய கதை மாதிரி சொல்கிறோம். ஜனகணமனாதி நாயக ஜெயகன்ற மாதிரி சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அந்த திரியை எடுத்து வர அப்படின்னு பாதியெல்லாம் பேசி, பால்காரன்ட்டு நாளைக்கு பால் வேணான்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பாசுரம் சேவிக்கிறேன். அங்கே அவர்கள் பாசுரங்கள் சேவிக்கிற போது ராமானுஜருக்கு அப்படியே நான் தழுதெடுத்து கண்ணீர் மல்கி ஒவ்வொரு பாசுரத்தையும் உணர்ந்து சேவிக்கிறார். அப்போது ரங்கநாத பெருமாள் அவர்கிட்ட பேசுகிறார், அர்ச்சகர் மூலமாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரா, இந்த உலகத்திலே நான் பிறப்பு இறப்பு என்று லீலை செய்யக்கூடிய இந்த லீலா விபூதி விளையாட்டு மைதானமாகிய விரஜ நதிக்கு இப்பாற்பட்டது. விரஜ நதிக்கு அப்பாற்பட்ட ஸ்ரீவைகுண்டம் அது நித்திய விபூதி. இந்த 2 விபூதியும் உனக்கு நான் கொடுத்துட்டேன். யூ ஆர் தி ஓனர், நீ தான் அதுக்கு எஜமான், நான் இல்லை இனிமே. அதாவது இந்த 2 விபூதியிலையும் நீ யாருக்கு எதை கொடுத்தாலும் நான் கொடுத்த மாதிரி தான் என்று சொல்லி சுவாமி அப்படின்னு ஒரு பேர். அதை தமிழில் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாட்ச் இருக்குது, இந்த வாட்சை வந்து நான் முடிச்சுட்டு போன பிறகு பார்க்குறீங்க, உடனே அவர் என்ன பண்ணுவார், இங்கே சம்மந்தப்பட்டவர், இதுக்கு உடையவங்க யார், இதுக்கு உடையவங்க யாருன்னு கேட்பாங்க. உடையவங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர், இந்த 2 விபூதிக்கும் உரிமையாளர் என்ன அர்த்தம். அதனால் அவருக்கு உடையவர் என்ற பெயரை ரங்கநாத பெருமாள் அந்த சந்தர்ப்பத்திலே கொடுக்குறார். இன்றைக்கும் ராமானுஜருக்கு பல ஊர்களில் உடையவர் சன்னதி, உடையவர்னே பேர். உடையவர் சன்னதி எங்கே இருக்குது, உடையவர் சாதித்தார், வியாக்கியானங்கள்லேயும் ஐதீகங்கள்லேயும் உடையவர் அப்படின்னு பேர். அதெல்லாம் இங்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம ஹரிகிருஷ்ணன் இருக்கார், அவரெல்லாம் வந்து வைஷ்ணவத்தில் ரொம்ப ஆழங்கால் பட்டவர். அவர் அரசியல் கட்சிக்காரன்னு ஒருத்தர் கேட்டார் என்னையா. இல்லைங்க, இப்போதைக்கு ராமானுஜர் கட்சியில் இருக்கார் அவர் அப்படின்னா. அவர் ராமானுஜர் கட்சி பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் வந்து இப்போ நம்ம ஏற்பாடு பண்ணி நான் அங்கே போகிறதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னா. அவங்கெல்லாம் வந்து அவங்க தகப்பனார் கிருபாநிதி பிள்ளை பூலோகத்தில் இருந்தவரை அடி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர், பல முறை கடிதம் எழுதியிருக்கார். நான் பாண்டி வந்து அவர் பார்க்காம போகிறதில்லை, கடிதக்கு நண்பர். வைஷ்ணவத்தில் ஊறி திளைத்தவர்கள், பாசுரங்கள் எல்லாம் அப்படி தண்ணிப்பட்ட படம் வரும். அதனால் இங்கே தெரியாதவங்க யாரும் இருக்கிறதாக நான் நினச்சி சொல்லலை. தெரிஞ்ச விஷயங்களை மறுபடியும் அனுபவிக்கிறதே ஒரு அனுபவம் தான் வைஷ்ணவத்திலேயே. அதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆச்சாரியர் வந்து ராமாயணம் சொல்கிறாராம், வால்மீகி ராமாயணம். அதை ஒரு தடவை சொல்லி முடித்து 2வது தடவை சொல்லி 3வது தடவை சொல்லி 17வது தடவை சொல்கிறார். அப்போது அங்கே முன் வரிசையில் ஒருத்தர் தூணில் சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாரான், தலையை தொங்க போட்டு உட்காந்துருப்பார். எல்லாருக்கும் என்ன நினைப்புன்னா, அவருக்கு வந்து ஒன்றுமே விளங்காது, சும்மா ஏதோ ஒப்புக்கு உட்காந்துருக்காரு, பகவான் செய்தி காதல் விழுந்தாலே புண்ணியன்னு உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒன்றும் புரியறதில்ல அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அதனால் அவர் பிரவச்சனம் பண்ணுற போது பண்ணி முடித்த உடனே சுவாமி, அந்த சுவாமி எதுக்காக வந்து உட்காந்துருக்காருன்னு தெரியல, அவர் வந்து உட்காந்து தலையை தொங்க போடுறவர் தான், நீங்கள் கடைசியில் முடித்த பிறகு எடுத்து போகிறாரு, என்ன புரியுதோ தெரியல அப்படின்னோடனே இவருக்கு தெரியும் அவர் அப்படி இல்லைன்னு. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக மறுநாள் என்ன பண்ணிட்டார், எல்லோரும் முன்னால் போய் இங்கே வரோம் அப்படின்னு. நான் ராமாயணத்தை 17 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப வந்து உட்காருறீரே, புரியுதா ஏதாவது அப்படின்னா. அதுக்கு அவர் கேட்டாரா, நீங்கள் 17 தடவை ராமாயணம் சொன்னதில் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அர்த்தம் சொன்னீங்க, எத்தனையாவது தடவை சொன்ன அர்த்தம் வேணும்னு கேட்டால் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னார். இப்போ வாலிவதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது தடவை வாலிவதையில் இத்தனாவது ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னீள் அப்படின்னு இங்கே கேட்டேன்னா நான் அடியேன்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. எங்கே சொல்லிக்கணுமே அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டுறேன். அப்போ வைஷ்ணவத்தில்
தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசுகிறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவெல்லாம் என்னை விட படித்தவங்க இருப்பாங்க, என்னை விட நல்லா பேசக்கூடியவங்க கூட இருப்பாங்க. ஆனால் தெரிஞ்ச விஷயத்தையே காதில் கேட்டு மகிழ்கிறதுன்னு ஒரு அனுபவம். ஒரு குழந்தை எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் பாடம் படிச்சுட்டு வருது. அம்மா கேட்குறா, டே என்னடா சொல்லிக் கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படின்னா, பசுமாட்டை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. என்னடா சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, ஏன் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போன காலத்திலலாம் பசுமாட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கலப்பா, அதனால் நீ சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், பசுமாடு பால் கறக்கும் அப்படின்னு. அப்படியா, எனக்கு தெரியாதே, உங்கள் வாத்தியார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் குழந்தை வாயால் கேட்குறது பெற்றோருக்கு ஒரு ஆனந்தம் தானே. அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவ உபன்யாசம் எல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சவர்களுக்கு சொல்கிறது தான். அது ஒரு இன்ப அனுபவங்கிறதாக வேற ஒன்றும் இல்லை. தெரியாத விஷயத்தை யாரும் அங்கே எடுத்து சொல்கிறது இல்லை. அப்படியாக ராமானுஜருக்கு உடையவர் சுவாமி என்ற ஒரு நாமம் அப்படி ஏற்பட்டது. நீங்கள் ராமானுஜருடைய சகஸ்ரநாமம் புஸ்தகம் லிஃப்கோவில் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் வாங்கி பார்த்தீங்கன்னா முதல்ல சுவாமினே நமக முதல் நாமம். உடையவரே வணக்கம். உடையவர்னா எதை உடையவர்? இந்த ரெண்டு விபூதியையும் உடையவர். அதை எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு சொன்னால், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உலகியல் பலன்கள்லாம் சாதாரணமாக கேட்குறதில்ல அந்த காலத்து ஆச்சாரியெல்லாம். ஆனால் இப்போ இருக்கிற கால நெருக்கடியில் நம்ம உலகியல் தேவைகளுக்கும் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாப்புல இருக்குது. அப்போ உலகியல் தேவைகளை ராமானுஜர்கிட்ட கேட்கலாமா? அவர் சன்னியாசியாச்சே, உலக துறந்தவராச்சேன்னா ரெண்டு விபூதிக்கும் அவர் நாயகர். உபய விபூதி நாயகன். உபயன ரெண்டு. இப்போவும் சில பேருக்கு முன்னால் உபய வேதாந்த அப்படின்னு போடுவாங்க. உபய வேதாந்தனா வடமொழி வேதம் தென்மொழி வேதம் ரெண்டையும் படித்தவர். உபயன ரெண்டு, ஊவே என்ன அப்படி. அப்படி உபய விபூதிக்கும் அவர் நாயகர். அப்படி இருக்கிறதுனால ராமானுஜருடைய கடாட்சம் இருக்கிறவரை நமக்கு ஒரு நல்ல வைணவனுக்கு உலகியல் துன்பங்களுக்கும் பரிகாரம் உண்டு. ராமானுஜரை விண்ணப்பிக்கலாம். ஆனால் சாதாரணமாக என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, ராமானுஜர் ஆச்சாரியர் தான், சன்னியாசி, அவர்கிட்ட போய் காசு பணம்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, மோட்சம்தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தரங்கமாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்புறம் வேறு எங்கே தான் போகிறது, அவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுறாங்க. ராமானுஜருடைய காலத்தில் மடத்து நிர்வாகமெல்லாம் அவர் தான் பார்த்தார். தன் செலவிலேயே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார், எல்லாம் பண்ணினார். மடத்துக்கு பணம் முட கஷ்டம் அப்படின்னா ராமானுஜர்கிட்ட தான் சொல்லுவாங்க. திடீர்னு முகலாயர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க, அல்லது ராஜாக்கள் துன்பம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் அவர் தான் எல்லா சமயத்திலையும் அவர் காப்பாற்றியிருக்கார். அதனால் உடையவர் திருவடிகளே சரணம். இது உங்களுக்கு படிப்புக்கும் அதுதான், காசுக்கும் அதுதான், மோட்சத்துக்கும் அதுதான், உலகியல் வாழ்க்கைக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். ராமானுஜரை துணிஞ்சு கேட்கலாம். ராமானுஜரே நேரில் ஏய் நான் சன்னியாசிப்பா, நான் வைராக்கியம் உள்ளவன், மோட்சம் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன், என்கிட்ட இதெல்லாம் கேட்குறியேன்னா, அவர் உபய விபூதி நாயகன்னு ஒரு பேர் கொடுத்து அந்த செக்கு ரொம்ப நாள் பாஸ் ஆகாமல் இருக்கேன், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், அதை சிக்னேச்சர் போடுங்க அப்படின்னு கேட்கலாம். நடக்கும். அனுபவத்தை சொல்கிறேன், நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்ட போது ராமானுஜர்கிட்ட எழுதியிருக்கிறாங்க, பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. ஆதலாலே ராமானுஜருக்கு உடையவர் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டதுன்னு இது வரைக்கும் சொன்னேன். பாஷ்யக்காரர் இருக்கிற பேர் எப்படி ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அவர் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை, பாஷ்யம்னா விளக்க உரை, அதை எழுதி காஷ்மீருக்கு போனப்போ ஒரு சரஸ்வதியே எதிர கேள்வி கேட்டாலாம், கேள்வி ரூபத்தில். அவள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி அந்த அம்மா சந்தோஷப்பட்டு, உனக்கு பாஷ்யக்காரர்னு பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அவருக்கு பாஷ்யக்காரர்னு ஒரு பேர். சங்கராச்சாரியரும் பாஷ்யம் எழுதினார், ஆனால் அவருக்கு பாஷ்யக்காரர்னு பேர் இல்லை, ராமானுஜருக்கு தான் பாஷ்யக்காரர்னு பேர். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உடையவர் திருநாமம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உடையவர் என்று ராமானுஜரை குறிப்பது அப்படிங்கிறது அதிகமாக வழக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பேரை பற்றி சொன்னேன். அடுத்த ஒரு பேர், இந்த முதல் பேருக்கு ½ ஆகி போச்சு. அடுத்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ ஆளவந்தார் திருநாடு போயிட்டார். அதாவது வைஷ்ணவத்தில் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறதில்ல, செத்து போயிட்டாருன்னு சொல்கிறதில்ல,
மோட்சம் போயிட்டார்னு சொல்கிறதில்ல. திருநாடு அலங்கரித்தார், பரமபதித்தார், நெறியானமானார், அப்படி தான் சொல்கிறது. ஆளவந்தார் பரமபதித்த பிறகு ஆளவந்தார ஸ்தானத்தில் இருந்து பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு சகல உபதேசமும் பண்ணுறார். அப்படி உபதேசங்கள் பண்ணும்போது அவர் மனசில் என்ன ஓடுதுன்னா, ஆளவந்தாருக்கு சிஷ்யர்களாக நான் மட்டும் இல்லையே, திருக்கோஷூர் நம்பி ஒருத்தர் இருந்தார், திருமலையாண்டான் இருந்தார், இப்படி 5 பேர் முக்கியமான ஆளுங்க. எல்லாருக்கிட்டையும் அவர் பாடம் கேட்கணும்னு அவர் ஆசை. அதனால் இந்த திருவாய்மொழி முதலிய பாசுரங்களெல்லாம் கேட்குறதுக்கு திருமலையாண்டன் அனுப்பிச்சி விட்டார். இவருக்கு தெரியும், இவருக்கு சொல்ல முடியும், இருந்தாலும் அவர் சொல்லட்டுமேன்னு. அப்படி சொன்னபோது என்ன ஆச்சுன்னா, இவர் அரியா காலத்து மாமாயத்து என்ற பாசுரத்துக்கு அவர் சொன்ன விளக்கம் சரியில்லைன்னு இவர் மறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார்? ராமானுஜர் சுவாமி இது அர்த்தமாக நான் நினைக்கல, இதுதான் அர்த்தம் வேறேன்னு சொல்லி அவருக்கு கோவம் இனிமேல் நீ என்கிட்ட வர வேணாம், நீயே படிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் என்ன ஆச்சு அப்படின்ன போது, அவன் விஸ்வாமித்திர சிருஷ்டியெல்லாம் பண்ணுறான், புதுசாக சொல்லிக் கொடுக்குறான்ன போது, என்ன உங்களுக்குள்ள தாவா, என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன், அவன் அந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ இவர் சொன்னார், சுவாமி கோச்சிக்க விடாது, அவன் சொன்ன மாதிரி தான் ஆளவந்தார் சுவாமி சாதிச்சதா எனக்கு ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இவருக்கு தெரிஞ்சும் அவர் வாயால் கேட்கணும்னு ஒரு ஆசை. அப்போ துவயத்துக்கான ஒரு விளக்கத்தை பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுத்தார். துவயம்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய ஸ்ரீமதிய நாராயணாய நம. துவயம்னா 2, அக்ஷரத்வயம் அப்படின்னா ராம 2 எழுத்து, பக்ஷத்வயம் அப்படின்னா 2 ரெக்கை 2 பக்கம், மனுஷத்வயம் அப்படின்னா 2 பேர். அந்த மாதிரி துவயம்னா 2 ரெட்டை வரியில் வருது அந்த மந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய ஸ்ரீமதிய நாராயணாய நமக துவயம்னு பேர். அதுக்கான அர்த்தத்தை பெரிய நம்பிகள் இவருக்கு விளக்கி சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அஷ்டாட்சரத்துக்கான விளக்கத்தை நீ திருக்கோஷூர் நம்பிகிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டார். அப்போ இவர் என்ன பண்ணார், திருக்கோஷூருக்கு போனார். திருக்கோஷூருக்கு போய் திருக்கோஷூர் நம்பி திருமாளிகை எதுன்னு கேட்டார். இங்கே வைஷ்ணவத்தில் வீடுன்னெலாம் சொல்கிறதில்ல, திருமாளிகைன்னு சொல்லணும். அது குடிசையாக கூட இருக்கும், இடிஞ்சு போன வீடாக கூட இருக்கும், தாத்தா காலத்து பாலடைஞ்சு பங்களாவாக கூட இருக்கும். ஆனால் சொல்லும்போது திருமாளிகைன்னு தான் சொல்லணும். இங்கே போய் நம்பி திருமாளிகை எங்கேன்னு கேட்டிருக்காரு. இந்த இதே வீதியிலே கடைசி தெரியுது இல்லையா, அதுதான் அப்படின்னா. உடனே குரு பரம்பரா பிரபாவத்தில் போட்டிருக்கு பாருங்கள், இது நானாக சொல்கிறது இல்லை, அங்கே விழுந்து எந்திரிக்க ஆரம்பித்தவர் தான். அப்படியே நெடுஞ்சாங்கடையாக தரையில் விழுந்து, தரை அழுக்காக இருக்கா சுத்தமாக இருக்கான்னு பார்க்காம எந்திரிச்சு, தலை இருந்த இடத்துல கால் வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் விழுந்து எந்திரிச்சு, மறுபடியும் அந்த கால் இருந்த இடத்துல தலை வச்சு, இப்படியே போய் அந்த இமயமலையை பரிக்கிரமா வர்றதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விழுந்து விழுந்து எந்திரிச்சு அங்கே போனாராம். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த நம்பி வீடு எதுன்னு கேட்டார் இல்லையா, அவருக்கு பதில் சொன்ன ஜனங்களுக்கெல்லாம் அன்னைக்கு தான் திருக்கோஷூர் நம்பி மகிமையே தெரிய வந்ததான். அப்பா நம்ம ஊருக்காரர் இவ்வளவு பெரிய ஆள் போல் இருக்கு அப்படின்னு, யாரோ ஒரு வெளியூருக்காரர் இப்படி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாரு அப்படின்னு. அப்போ குரு பரம்பரா பிரபாவத்தில் அவர் எழுதுகிறார், பின்பழகராம் பெருமாள் ஜீர், திருக்கோஷூர் நம்பி பெருமையை அந்த ஊர்க்காரர்கள் அன்றே புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு. எப்பவுமே உள்ளூர்காரன் பெருமை வெளியூர்காரன் சொன்னால் தான் தெரியும். விவேகானந்தர் சோத்துக்கு வழியெல்லாம் அலைஞ்சாரிங்க, அவருக்கு ஒரு சப்பாத்தி கொடுக்க ஆள் இல்லை. அவர் அமெரிக்காவில் போய் பேசி கைத்தட்டு வாங்கி எல்லோரும் ஆகா ஓகோன்னொடனே இங்கே வந்தால் சுவாமிஜின்றான், விழுந்து விழுந்து எந்திரிக்கிறான். அவர் கோச்சு வண்டியில் வரும்போது குதிரையை அவுத்து விட்டு ராமநாதபுரம் மகாராஜா அவர் இழுக்கிறாராம் குதிரைக்கு பதிலாக. இதே ஆள் இந்த ஊரில் சோத்துக்கு லாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவர் சட்டம் பண்ணதுக்கு ஆள் இல்லை. வெள்ளைக்காரன் ஓகோன்னு புகழ்ந்த உடனே இவங்களுக்கு உடனே ஆகா எவ்வளோ பெரிய மனுஷன். உள்ளூர்காரன் பெருமை வெளியூர்காரன் தான் சொல்லணும். திருக்கோஷ்டியூர் நம்பி பெருமையை அன்று தான் உள்ளூர்காரர்கள் தெரிந்து கொண்டார்கள். அவர் போய் அங்கே நம்பியை சேவிச்சாராம். சேவித்த உடனே யார் நீ எதுக்கு வந்திருக்கீர் அப்படின்னா, பெரிய நம்பிகளை அனுப்பி வந்திருக்கேன், அடியன் ராமானுஜன், இந்த மாதிரி திருமந்திரார்த்தத்தை தேவரீர் உபதேசிப்பதாக அவர் சொன்னார். நான்
அவர் உடனே கேட்டார், அந்தவா என்னது திருமந்திரார்த்தம்ங்கிறது என்ன நினச்சிக்கிட்டே, நீ கேட்டோடனே நான் சொல்லிடுறதா, அப்படிப்பட்ட விஷயமா அது, அதெல்லாம் சொல்கிறது இல்லை, போய் சொல்லுப்போ அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார். வந்த வேகத்தில் போன்னு அனுப்பிச்சிட்டார். இவர் வந்தார். வந்து ரங்கநாத பெருமாள்கிட்ட என்ன பெரிய நம்பிகளை அனுப்பி நாம் போய் அவர் இதெல்லாம் சொல்கிறது இல்லைன்றாரே அப்படின்னு ரங்கநாத பெருமாள்கிட்ட அழுதார். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் ஒரு உற்சவத்துக்காக திருக்கோஷியூர் நம்பி ஸ்ரீரங்கம் வர்றார். அப்போது கோவிலில் தீர்த்தம் பிரசாதிக்கிறப்போ நம்பெருமாள் வந்து பேசுகிறார். யாருக்கிட்ட? திருக்கோஷியூர் நம்பிக்கிட்ட. ஓய், அவன் ராமானுஜனுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் ஐயா, திருமந்திரார்த்தத்தை விவரமாக சொல்லும் அப்படின்னார். அப்போ இவர் பெருமாள்கிட்ட சொல்கிறாரான், இதெல்லாம் அவ்வளோ லேசான விஷயமா, ஒரு வருஷம் சேவை செய்யணும், 6 மாதம் உபவாசம் இருக்கணும், அவனுக்கு தான் சொல்கிறது. பெரிய நம்பி சொன்னால் போல சொல்லிடுவானா, இல்லை அவன் வந்து கேட்டால் போல சொல்லிடுவானா, இல்லை நீர் சொன்னால் மட்டும் சொல்லிடுவானா அப்படின்ட்டு பெருமாள்கிட்டையே நோ சொல்லிட்டு வந்துட்டார் பாட்டு. அந்த காலத்தில் அவங்க பெருமாள்கிட்ட எவ்வளவு அந்யோன்யமாக இருந்திருக்காங்க பாரு. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, நேரில் பெருமாள் நமக்கு பேச போகிறதில்ல, நம்ம லட்சணம் என்ன நமக்கு தெரியும். கனவில் ஏதோ பெருமாள் சாமி மாதிரி கருப்பாக ஒன்று நாமம் போட்ட மாதிரி ஒன்று வந்து நீ நாளைக்கு இதை செய்வாயாக அப்படின்னு சொன்னால், நேற்று பெருமாளே வந்துட்டார் சொல்லிட்டாருன்னு சொல்லி குதியோதுன்னு குதித்து ஒரு 100 பேருக்கு அதை சொல்லி நான் எவ்வளோ பெரிய மகான் பாத்தியான்னு சொல்லி அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஆனால் அவர் வந்து பெருமாள் சொல்லியும் கேட்கல, போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பெரிய நம்பி சொன்னார்னு போனார். போனேன், முதல்ல சொல்ல வேணான்னு பார்த்தேன், சொல்லலாமான்னு யோசிக்கிறேன், இப்போ நீர் போயிட்டு இன்னொரு நாள் வரோம் அப்படின்னார். திரும்பி வந்துட்டார். இப்படி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 18 தடவை 18 தடவை நடந்தார். 18 தடவை நடந்து இவருக்கு நம்பிக்கை ஏற்று போச்சு, இவர் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை ஏற்று போச்சு. அப்படி ரங்கநாத பெருமாள் சன்னதியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கார். பெரிய நம்பிகளும் சொல்லி தர மாட்டேங்கிறாரு, வேற ஆள்கிட்ட போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, திருக்கோஷியூர் நம்பி தான் சொல்லுவாருங்கிறாரு, அவராக மாட்டேங்கிறாரு. நானும் 18 தடவை நடந்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனசு நொந்துருக்கிற போது ஒரு நாள் திருக்கோஷ்டியூர்லேருந்து திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்தாராம். இந்த மாதிரி நான் திருக்கோஷ்டியூர்லேருந்து வந்திருக்கேன்னு. அப்படியா சுவாமி தெரியுமாண்ணா? தெரியுமே, அவருடைய சிஷ்யர் தான் நான். அப்போ இவர் வந்து நாயகி பாவனையில் இருக்கிற சில பாசுரங்களை எடுத்து சொல்லி, அதாவது ஆழ்வார் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற தவிப்பு பொறுக்காமல் இதெல்லாம் உங்களுக்கு அழகா, இப்படி எத்தனை நாள் தவிக்கப்படுவீர் அப்படிங்கிற மாதிரி புலம்பலாக பாடின சில பாசுரங்களை எடுத்து சொல்லி, ராமானுஜன் இந்த பாசுரம்லாம் சொன்னாங்கிறத அவருடைய திருச்செவியில் போட்டு வைங்க அப்படின்னு. அவர் போய் எப்படி சொன்னாராம், அவருக்கு புரிஞ்சு போச்சு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னுட்டு. சரி வர சொல்லுமையா அப்படின்னாரான். அதுக்கப்புறம் போனார். போகும்போது யாரும் வரக்கூடாது, தண்டும் பவித்திரமும் மட்டும் வரணும்னுறா. அந்த காலத்தில் சன்னியாசிகளுக்கு 2 தண்டுன்னா திரிதண்டம்னு ஒன்று, பவித்திரம் என்று ஒன்று. அவங்க சன்னியாசி ஆனதுக்கு அடையாளமாக விரலில் போடுறது. அதாவது வேறு யாரையும் கூட்டிகிட்டு வரப்படாது, தனியாக வர சொல்லுனார். இவர் என்ன பண்ணார், கூரத்தாழ்வாரையும் கூட்டிக்கிட்டு முதலியாண்டானையும் கூட்டிக்கிட்டு போனாரா. அவர் யோ நான் தனியாக தானே வர சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லையே திரிதண்டமும் பவித்திரமும் வரலாம்னு சொன்னதாக கேள்வி அப்படின்னா. ஆமாம் அப்படின்னோடனே, முதலியாண்டானை காமிச்சு தான் திரிதண்டம், கூரத்தாழ்வாரை காமிச்சு தான் பவித்திரம் அப்படின்னார். சரி தான், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, சரி பெரிய நம்பிகள் சொன்னதுனாலையும் பெருமாள் சொன்னதுனாலையும் நீ இவ்வளவு அலைஞ்சதுனாலையும் புலம்புறதுனாலையும் சொல்கிறேன், ஆனால் என் காலை தொட்டு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன, யாருக்கும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னா. உனக்கு விழுந்தடிச்சு சத்தியம் பண்ணுறாரு, திருவடி சாட்சியா என்னை யாருக்கும் சொல்ல சொல்ல. அப்படி நீ சொல்கிறதா இருந்தால் நான் எப்படி உனக்கு பரீட்சை பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி தகுதி பார்த்து சொல்லணும் தெரியா அப்படின்னுட்டு
அஷ்டாட்சரத்திலே ஆரம்பம் பிரணவம், அடுத்தது நமசப்தம், அடுத்தது நாராயண சப்தம், அடுத்தது சதுர்த்தி, 4ஆம் வேற்றுமை. ஓம் நமோ நாராயணாய. இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க ரகசிய கிரந்தங்களில். முமுட்சுப்படி, ஸ்ரீவச்சன பூஷணெலாம் கேட்டு பாருங்கள். ஒரு மந்திரத்துக்கு எவ்வளோ பக்கம் போகுதுன்னு விஸ்தாரமாக சொன்னார். சொன்னோடனே சரி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா, எங்கே திரும்பி சொல்லுவேன். எனக்கு சொன்னேன், சுவாமி ஒரு வார்த்தை நான் கூட சொன்னாலும் அபச்சாரம், ஒரு வார்த்தை குறையா சொன்னாலும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவீர். இந்த விஷயம் விட்டுருங்க, நான் ஊருக்கு போய் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா ஜீரணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு விஷயம் வர்றப்ப கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு தப்பிச்சா போதுன்னு ஆகிப்போச்சு. சரி போ அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கம் வர்ற வரைக்கும் கூட பொறுக்கலை. அந்த ஊர்லேயே திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டார். உக்காந்துட்டு அங்கே கோயிலுக்கு வரவாள், ஏய் யாருக்காவது மோட்சம் போகணுன்னு ஆசையாக இருக்கா, யாருக்காவது மோட்சம் போகணுன்னு ஆசையாக இருக்கான்னு. இப்போ இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் உட்காந்துருக்கேன்னா, போடா போடா வேலையை பாடுறா, உனக்கு இந்த உலகம் பிடிக்கலைன்னா 4 தொங்கு, சாவு, மோட்சம்போ, வைகுண்டம்போ, கைலாசம்போ, எங்கே வேணாலும் போய் தொலை, எங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வருங்க. ஆனால் அந்த காலத்தில் இப்போ நான் சொல்கிறது, இப்போ ராமானுஜருடைய 1000வது ஆண்டு 1000 வருஷத்துக்கு முன்னாலே மனுஷனுக்கு உலகத்தை விட மோட்சத்து மேலே நாட்டம் அதிகமாக இருந்த காலம். ஆமாம் வேணும் வேணும் வேணும்னு. அப்போ நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், திருமந்திரார்த்தம் கற்றுக்கங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லுங்கன்னு. இவர் ராமானுஜர் இருந்த தோற்றம் எப்படி இருக்கும்னா கம்பீரமாக இருக்கும், ஞான கம்பீரம்னு சொல்லுவார். அவர் நின்னா நடந்தா இவர் சாமானியமான ஆள் இல்லை அப்படின்னு தோணுமா யாருக்குமே. மேலே கொண்டு போயிருந்தார், இங்கே ராமபிரியரை காணாம், உற்சவரை காணாம். விசாரிச்சா டெல்லி சுல்தான் தூக்கிட்டு போயிட்டானா. ஒன்று டெல்லிக்கு போனார், இங்கேருந்து டெல்லிக்கு போய் அங்கே போய் இந்துஸ்தானி பாஷையெல்லாம் படிச்சுக்கிட்டு அங்கே சுல்தான் ராஜ்யத்தில் இருப்பார். சாதாரணமாக முசல்மான் இருவருக்கெல்லாம் போக மாட்டார், கோமாம்சம் சாப்பிட்றவா. சும்மா அப்படி போத்திக்கிட்டு போனவர் தான். உள்ள தர்பாரில் இப்போ நுழைஞ்சா இவர் வர்ற கம்பீரத்தை பார்த்துட்டு சுல்தான் எந்திரிச்சிட்டான். நாற்காலை விட்டு எந்திரிச்சு வேகமாக வந்தான். அவன் என்ன நினச்சிட்டான், இது ஒரு சுல்தான் போல் இருக்கு அப்படின்னு. அவ்வளோ கம்பீரமாக இருப்பான். ஐயா கவுன் ஹே காசு ஆத்தே ஹே கிசேலே ஆயே அப்படின்னா இவர் தடன்னு இந்த மாதிரி எங்கள் சவார்க்கு மூர்த்தி ஆப்பிய பாஸ் ஹே முஷே தேனா ஹே அப்படின்னா. அப்போ அவருடைய மிடுக்கு அப்படி இருந்தது. அதனால் இவர் வந்து கோயிலில் போய் உட்காந்து மோட்சம் போகிறவங்களாம் வாங்கணுன்னே இவர் நிச்சயம் மோட்சம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை ஏற்பட்டு போச்சுங்க. இப்போ நீங்கள் போய் எந்த பெருமாள் கோயிலில் போய் உட்காந்து நான் மோட்சம் தரேன்னு சொல்லி பாருங்கள். ஓ போய் டாவு காட்டாது அப்படிமா, நீ முதல்ல உன் மோட்சத்துக்கு வழியாக பாரு. நீ இந்த இடத்த காலி பண்ணலைன்னா உனக்கு கபாலத்தை மோட்சம் கொடுத்து இப்போவே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் சொன்னபோது நம்பினாங்க, நம்பக்கூடிய தேஜஸ் இருந்தது அவருக்கு. உடனே எல்லாம் வந்து உபதேசம் கேட்டாங்க. நம்ம ஊரில் தான் வதந்திகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும் இல்லையா. 10 நிமிஷத்துக்கெல்லாம் நியூஸ் அங்கே போயிடுச்சு. எங்கே, திருக்கோஷ்டியூர் நம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன் சாமி, ஒருத்தனை ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தானே, என்னமோ நீங்கள் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் அங்கே சந்தை பரப்பி கடை போட்டான். போகிறவன் வாரவனுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை நீ என்ன சொல்லிடுறா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. என்னது அப்படின்னு அலறி புடைச்சி தட்டா புட்டான்னு எந்திரிச்சு ஓடியாருக்கிறேன். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறேன், என்ன சொல்கிறான் அப்படின்னா இவர் என்னத்தை சொன்னாரோ அதை தான் அங்கே சொல்லிகிட்டு இருக்காரு. இவருக்கு கோபம்னா கண்ணுக்காக தெரியாமல் வந்துடுங்க. இவன் நடித்த நடிப்பு என்ன, அழுகை என்ன, 18 விஷயம் அவன் என்னம்மா நின்னா நம்மக்கிட்ட வந்து வளைஞ்சு குழைஞ்சி சாமி சாமி சாமின்னு காலத்தொட்டு சத்தியம் பண்ணான், யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு. இவனெல்லாம் நம்பலாமா? இப்படிப்பட்ட பயல்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். ஒருத்தங்க வந்து பணிவு காட்டுறாங்களேன்னு ஏமாறப்படாது அப்படின்னு தோணி, டேய் இங்கே வா, இங்கே வாடா அப்படின்னா சுவாமி அடியேன்னு போய் நின்னார். ஆமாம், இந்த அடியேன்னெல்லாம் குறைச்சல் இல்லை. என்னடா சொன்னவன்ட்ட நான் அப்படின்னு யாருக்கும் சொல்லக்கூடாது.